எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பூவி சமையல். இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் ஈஸியாக செய்யக்கூடிய வெண்பொங்கல் தான் பார்க்க போகிறோம். டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு நினச்சா நான் இந்த வெண்பொங்கல் தாங்க பண்ணுவேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் பச்சரிசி, 3/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். பச்சரிசி சேர்த்தா பொங்கல் நல்லா குழஞ்சு நல்லா வரும். நான் இன்னைக்கு சாதா அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்த அப்புறம் தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ குக்கரில் 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்து 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி அளவு, அதனால 5 கப் தண்ணி சேர்த்து கூடவே உப்பு, 2 ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். வெயிட்டை போட்டு 5 விசில் வந்த அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும். இந்த அளவுக்கு பொங்கல் நல்லா குழஞ்சு வெந்து வந்திருக்கும். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் எங்கள் வீட்டில் பெப்பர் ஃபுல்லாக அப்படியே போட்டால் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி லைட்டாக தட்டி உள்ளே சேர்க்க போகிறேன். பொங்கல் தாளிக்கிறதுக்கு பேனில் 4 ஸ்பூன் நெய் விட்டு உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இடித்து வச்சுருந்த பெப்பர், கருவேப்பிலை, 1 இன்ச் இஞ்சி பொடியாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பொங்கலில் கொட்டி நல்லா கலந்து விடணும். அவ்வளோதாங்க, நம்மளோட வீட்டிலையே செஞ்ச வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடான பொங்கலை சட்னி இல்லைன்னா சாம்பார் கூட சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸை மிஸ் பண்ணாம இருக்கணும்னா நம்ம பூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை. அடுத்த வீடியோல பார்ப்போம்.